அந்த சளி பிடிக்கிறதுக்கு வந்து சாதாரண குடிநீர் அல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மருந்து சேர்ந்த குடிநீர், இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணினா குடிக்கிறதுக்கு தொண்டைக்கட்டு விடுதுங்க. அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு வந்து 4 வெத்தலை எடுத்திருக்கீங்க. 4 வெத்தலை, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக துளசி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு குருமிளகு, இது 3 நான் எடுத்திருக்கேங்க. நான் இது செய்யறதுக்கு வந்து ஒரு இட்லி பானை எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து அடி கனம் உள்ள பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணுங்க. 15 நிமிஷம் விட்டுருங்க. மூடி போட்டு வேணாலும் நம்ம மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் கழிஞ்சு அது பாதிக்கு பாதி தண்ணியோட அளவு 1 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேங்க. நான் சொன்ன 4 வெத்தலை, ஒரு கை அளவு துளசி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு குருமிளகு, பிளாக் பெப்பர், இது எல்லாமே போட்டுட்டு இது 1 லிட்டர் தண்ணிக்குள்ள அளவுங்க. 1 லிட்டர் தண்ணி விட்டாச்சு, குடிக்கிற தண்ணி விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டேன். 1 லிட்டர் வாட்டர் 1/2 லிட்டர் வாட்டராக நல்லா சுண்டை காய்ச்சியாச்சுங்க. இப்போ வந்து இதை வடிகட்டிட்டு காமிக்கிறேன். கொதிக்க விட்டு வடிகட்டி குடிச்சு பாருங்கள். நல்லா நம்ம குடிக்கிறதுக்கு வந்து நல்லா ஆற விட்டு கூட குடிக்கலாம். இது வந்து பெருமாள் கோவில் துளசி தண்ணி மாதிரி தாங்க இருக்குது. இந்த கோல்டுக்கு ரொம்ப நல்லதுங்க, இந்த கிளைமேட்டுக்கு. வர்ஷினி vlogக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸோட கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.